வணக்கம். எங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களிலும் சரி, போராட்ட களங்களிலும் சரி அதிகம் அறியப்பட்டவர் ராஜீவ்காந்த். திருவண்ணாமலை, கொழும்பு, வன்னி என்று சொல்லி யாழ்ப்பாணம் வந்து தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒருத்தர். அவர் யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார். அந்த இடத்துல நேர்காணலை எடுக்கக்கூடியதாக இருந்தது. இது நேர்காணல்னு சொல்ல முடியாது. அவரோட காட்சி கொண்டிருந்த சில விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தெற்கில் எப்படி இருக்குது ஜனாதிபதி எலெக்ஷனாலே? குறிப்பாக இம்முறை ஒரு ஒரு வித்தியாசமான ஜனாதிபதி தேர்தலை தெற்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. 2க்கு மேற்பட்ட பிரதான வேட்பாளர்கள். யாருக்கு வாக்களிப்பது என்கின்ற ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது. முதன்முறையாக ஜேவிபிக்கு ஒரு பெரிய அலை ஒன்று எழுந்திருக்கின்றது. ஒரு மாற்றம் வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். உண்மையான மாற்றம் அங்கு இல்லை. அதை தவிர அரகலை என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டத்துக்கு பிறகு மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சில காலம் இந்த நாடு ஆட்சி செய்யப்பட்டு அதன் பின் இடம்பெறுகின்ற ஒரு தேர்தல் என்றபடியால் பலத்த எதிர்பார்ப்புகள். கடந்த 15 வருடத்தில் ராஜபக்ச தரப்பு 15 20 வருடத்துக்கு மேற்பட்ட காலத்தில் முதன்முறையாக ராஜபக்ச தரப்பு ஒரு பிரதான தரப்பு இல்லாத ஒரு தேர்தலாகவும் இது இருக்கின்றது. ஸோ எனவே ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு. யார் வருவார்கள், என்ன நடக்கும், யாராலும் 50% பெற முடியாத நிலை இருக்கின்றது. 2ஆம் விருப்பு வாக்கு என்கின்ற விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட புதுமையான விடயங்களை கொண்டமைந்த ஒரு தேர்தலாக இது இருக்கின்றது. நாங்களும் இந்த தேர்தலில் இருக்கின்றபடியால் எங்களுக்கு உலக ரீதியாக நடக்கின்ற விடயங்கள், தேர்தல் விஞ்ஞாபனங்கள், அறிக்கைகள் என்று பல விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். மும்முனை போட்டி என்பதை விட 4 முனையிலே போட்டி. அதை தவிர ஏனைய வேட்பாளர்கள் 8 வேட்பாளர்கள் பிரதானமாக களத்தில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஜேவிபியினுடைய விஞ்ஞாபனம் வந்தது, அதை படிச்சிருக்கீங்க. அதில் சொல்றதெல்லாம் உண்மைதானா? தேர்தல் விஞ்ஞாபனங்களை பொறுத்தவரையில் தெற்கில் இருந்து வருகின்ற தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அப்பொழுது உண்மையாக இருந்ததில்லை. ஆனாலும் ஜேவிபியை பொறுத்தவரையில் அவர்கள் தாங்கள் உண்மையை கூற வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு விதத்திலே பல கூட்டங்களில் உண்மைகளை தான் கூறுகின்றார்கள். அந்த உண்மைகள் எங்களுக்கு மிகவும் கசப்பானவை. அந்த உண்மைகள் எப்படி இருக்கின்றது என்றால், 9ஆம் சரத் ஆர்டிகல் 9 இலங்கையிலே பௌத்த மதத்துக்குரிய முன்னுரிமையை வழங்குகின்ற ஒரு சரத்து இலங்கையின் செக்குலரிசம், அதாவது மத சார்பின்மையை அடித்து நொறுக்குகின்ற ஒரு விடயம். எந்த ஒரு நாட்டிலும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்துவதால் அந்த மதம் தன்னை ஒரு அதிதீவிரமாக வளர்த்து கொள்ளவும், ஏனையவர்களை அடிமைப்படுத்தவும், ஒடுக்குமுறை செய்யவும் தன்னை வழி சமைத்துக் கொள்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றிலே பௌத்த பேரினவாதமும் பௌத்த மதமும் தான் இந்த நாட்டில் பாரிய பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறது. அப்படியான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதனை நீக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த அரகல போராட்ட காலத்திலிருந்து குறிப்பிட்டு வருகிறோம். அந்த விடயத்தை சொல்வதற்கு தெற்கில் உங்களுக்கு தனியே ஒரு தைரியம் வேண்டும். உங்களை கொலை கூட செய்வார்கள். அந்த அளவுக்கு அந்த பேரினவாதத்தன்மை உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அதனை கூறுவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை என்பது இந்த தேர்தலில் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு கட்சிதான் எழுத்து மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றோம். அதேபோல் எங்களுடைய கூட்டங்கள் அத்தனையிலும் சிங்கள மக்களுக்கும் சொல்கின்றோம். எனவே நாங்கள் எங்களை ஒரு சரியான பாதையில் செல்வதாக ஏனையோரின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்து உணர்கின்றோம். மாற்றத்திற்காக வந்தவர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் கூட அடிப்படையாக இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றத்தை கை வைக்கின்றார்கள். அதேபோல் இலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே சிங்கள பௌத்தர்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துவார்கள். ஜேவிபியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் சிங்கள பௌத்தர்களுக்கான ஆட்சியை நடத்த மாட்டார்கள் என்ற சிந்தனை பலருக்கும் இருந்தது. ஆனால் இலங்கையில் நீதி கேட்கும் ஒரு தரப்பாக தமிழர் தரப்பு இருக்கின்றது. பல பிள்ளைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். 39 குழந்தைகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். வரும் 8 மாத கை குழந்தை காணாமலாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இராணுவத்திடம் கையளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உண்மை தெரியும். உண்மை இவர்கள் கண்டறிய தேவையில்லை. உண்மையை கண்டறிந்தால் போதும் என்று சொல்ல இல்லை. உண்மை அவர்களுக்கு தெரியும். யாரிடம் கையளித்தார்கள், யார் காணாமல் ஆக்கினார்கள் என்ற உண்மை தெரியும். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நீதி ஒன்று நிலைநாட்டப்பட வேண்டும். இத்தனை கால போராட்டத்தின் இழப்புகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும். இழந்தவற்றை இழந்ததாகவே நாங்கள் கருத முடியாது. நாங்கள் இழந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை இங்கு பலரும் உள்ளார உணர்கின்றார். எனவே அந்த இழப்புகளுக்கு ஒரு சரியான தீர்வு பெறும் பொழுது அந்த இழப்புகளுக்கு ஒரு பெறுமதி சேரும். ஒரு வீட்டிலே ஒருவன் இறந்திருக்கின்றது, அவனது இறப்பு என்று எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது என்ற அந்த உணர்வை தமிழ் மக்கள் பெற வேண்டும். எனவே எதையுமே கருத்தில் கொள்ளாமல் இந்த உண்மைகள் தெரிய தேவையில்லை, இந்த நீதி கொண்டு சேர்க்கப்பட தேவையில்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்னொரு பக்கத்தை பார்க்க போனால் இலங்கையில் இடம்பெற்ற மாபெரும் கொடூரமான இந்த யுத்தத்தினுடைய இறுதி நாட்களில் லட்ச மக்கள் இறந்தார்கள், அங்கவீனர்கள் ஆனார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். அப்படியான கொடூரங்கள் நடந்த ஒரு நாட்டிலே இராணுவத்தினுடைய வெற்றியை நாங்கள் குறித்து கொண்டாட முடியும். ஆனால் இன்று ஜேபி இராணுவத்தினுடைய கூட்டங்களில் யுத்த வெற்றி தொடர்பாக பேசுகின்றார்கள். அந்த அலையை கிளப்பி விடுகின்றார்கள்.
அதேபோல் பௌத்த பிக்குகளை அழைத்து 9ஆம் திருத்தத்தை நீக்க மாட்டோம், இது ஒரு பௌத்த நாடு என்றது போல் பேசுகின்றார். எனவே இந்த மாற்றத்தை நாங்கள் எங்கிருந்து பெறுவது? நான் என்னுடைய சிந்தனை எல்லாம் ஏனைய வேட்பாளர்கள் பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்று புதிதாக ஒரு அலையோடு வந்திருப்பவர், அவர் ஒரு மாற்றத்தை செய்வார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருந்தது. எனவே ஏன் நாங்கள் அவரிடம் சேரவில்லை என்ற பல கேள்விகள் எங்களுக்கு இருந்தது. எனவேதான் நாங்கள் அவர்களை காட்டமாக விமர்சிக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நீதி கேட்கின்ற அத்தனை போராட்டங்களும் யார் வந்தாலும் தொடரும் என்கின்ற நிலைதான் இன்று இருக்கின்றது. யார் வந்தாலும் என்னுடைய போராட்டம் தொடரும் என்னும் பொழுது நான் யாருக்கு பின்னாலும் நிற்க முடியாது, நான் நானாகத்தான் நிற்க முடியும். எனது போராட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு தீர்வை முன்வைக்காத ஒரு தரப்புடன் நான் இணையவே முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்களும் அறகலைய இயக்கத்தோட இணைஞ்சு வேலை செய்றீங்க. அந்த இயக்கம் சார்ந்திலும் தேர்தலில் நிற்கணும், ஜனாதிபதி தேர்தலில். இப்போ உங்கள் அமைப்பு சார்ந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க? குறிப்பாக அறகலை என்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் ஒரு தமிழ் தரப்பாக, தமிழ் மக்களின் பிரதிநிதியாக அங்கு நிற்கவில்லை. நான் ஒரு தனி மனிதனாக, எதையுமே செய்ய முடியாத ஒரு மனிதனாக என்னை உணர்ந்து கொண்டிருந்த காலம். கொழும்பிலிருந்து தமிழ் மக்களுடைய சொல்லனா துயரங்கள், கோட்டா வந்த பிறகு இங்கு கைப்பற்றப்பட்ட நிலங்கள், தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தில் இடம்பெற்ற கைதுகள், இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் என்னுடைய அரசியலை எப்படி பார்க்கின்றேன் என்றால், நான் எனக்கான ஒரு தனிப்பட்ட அரசியலாக பார்க்கவில்லை. வடக்கு கிழக்கில் மிக இலகுவாக செய்யக்கூடிய அரசியல் இருக்கின்றது. நான் அதை விரும்பவும் இல்லை. என்னை பொறுத்தவரையில் சிங்கள மக்கள் மத்தியில் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. சிங்கள தரப்பிலே எங்களுக்காக பணிபுரிகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து இன்னும் சரியாக அவர்களுக்கு விடயங்களை சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது. அப்படித்தான் நான் அங்கு சென்றேன். பல விடயங்களை உரையாடி இருந்தோம். நான் சென்ற நாளிலிருந்து அவர்களோடு தொடர்ச்சியாக சண்டை பிடித்து கொண்டே இருந்தேன். என்னுடைய அமைப்பின் பேர், நான் உருவாக்கிய அமைப்பின் பேர் வடக்கு கிழக்கு மக்கள் போராட்டத்துக்கான ஒத்துழைப்பு இயக்கம். வடக்கு கிழக்கில் இடம்பெறுகின்ற போராட்டங்களுக்கு தெற்கில் இருந்து மேலதிகமான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்றதான் அதனுடைய பிரதான நோக்கம். அந்த நோக்கத்தை நாங்கள் பெருமளவில் அடைந்திருக்கின்றோம். பல்வேறு தரப்புகளோடு தனித்தரப்பாக நாங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கின்றோம். எந்தெந்த விடயத்தில் அவர்கள் ஒத்துப்போகின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்காக கொழும்பில் ஒரு போராட்டம் இடம்பெற்றால் நாங்கள் அங்கு செல்வோம். இன்று சிங்களவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கின்றது. அரசியல் கைதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அரசியல் கைதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றே தெரியாத அரசியல் தரப்புகள் என்று இங்கு இருக்கின்றது. ஆனால் எங்களிடம் யார், எத்தனை பேர், எத்தனை காலம் இருக்கின்றார்கள் என்ற அத்தனை விடயங்களும் நாங்கள் இங்கிருக்கும் தரப்போடு ஒருவர் மட்டும் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து வேலை செய்திருக்கிறார். எங்களுக்கு அந்த பட்டியல் கிடைக்கும் பொழுது 48 பேர் இருந்தார். நீங்கள் முகப்புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட சிங்கள பதிவுகள் இருக்கின்றது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய சொல்லி. அப்படி பல அழுத்தங்களை நாங்கள் பிரயோகித்து இன்று அந்த அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை 10ஆக குறைந்திருக்கு. நாங்கள் வேலை செய்திருக்கின்றோம். இதை நாங்கள் கண்மூடித்தனமாக நாங்கள் செய்தோம் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்களும் இதற்காக பங்களிப்பு செய்திருக்கின்றோம். பல பேர் வெளியில் வந்து எங்களுக்கு நன்றி கூறியிருக்கின்றார்கள். யாருக்கும் கூறாத நன்றி எனது பேரை கூறி கூட கூறியிருக்கிறோம். எனவே எங்களுடைய வேலைகள் எப்படிப்பட்டவை என்றால், இங்கிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்கணும். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பாக ஆராய்ச்சி செய்து அதனுடைய அடிமுதல் முடிவரை எழுதி என்று அதற்கான நீதி கேட்கும் கோரிக்கை என்னுடைய நண்பர் உள்ள அசங்க என்கின்ற ஒரு நண்பர் அங்கு செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அனுராதபுர சிறைச்சாலையில் லொஹான் ரத்வத்தை சென்று ஒரு அரசியல் கைதிக்கு தலையில் துப்பாக்கி வைத்திருந்தார். அந்த விடயத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களே அப்படியே மறந்து விட்டார்கள். அன்று கதைத்தார்கள், அதன் பிறகு மறந்து விட்டார். நாங்கள் அதற்குரிய நீதியை நிலைநாட்ட சொல்லி அதற்காக வழக்கு தொடுத்திருக்கின்றோம், அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றோம். அதனுடைய முழு விவரங்களையும் எழுதி நாங்கள் அதை சமர்ப்பித்து பின்னர் அது இன்று வரை செய்யப்படவில்லை என்பது தொடர்பாக கடந்த 2-3 மாதங்களுக்கு முதல் கூட எங்களுடைய மக்கள் பேரவையிலே நாங்கள் அதனை மீடியாவுக்கு, ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தோம். எனவே எங்களுடைய செயற்பாடுகள் எப்பவுமே ஒரு அடுத்த நிலையை நோக்கி இந்த விடயங்களை கொண்டு செல்வதற்காகவும் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதற்காகவும் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். இப்படியாக நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அரசியலுக்குள் நுழைவதோ அல்லது வாக்கரசியலுக்குள் நுழைவதோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோக்கம் இருக்கவில்லை. ஆனால் எங்களுடைய செயற்பாட்டிலே 4-5 கட்சிகள் இருக்கின்றது. குறிப்பாக முன்னிலை சோசலிச கட்சி, சோசலிச மக்கள் மன்றம், சோசலிச முன்னணி, இப்படி பல கட்சிகள் இருக்கின்றது. ஸ்ரீதுங்க விஜயசூரிய அவர்களுடைய கட்சி எங்களோட மக்கள் பேரவையில் இருக்கின்றது. அவர்கள் தனியே ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலில் நிற்பது என்பது வெறுமனே வெற்றிக்குரிய ஒன்று அல்ல. இந்த நாட்டுக்கு என்ன தேவை என்பதை குறிப்பிட வேண்டிய ஒரு தேவை இருந்தால் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட வேண்டும். உங்களுடன் ஏனைய தரப்பு பேசுவார்கள், நேரடியாக விவாதத்தில் ஈடுபடுவார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறலாம், அவரிடம் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் பெறும்.
தங்களை சரியானவர்கள் என்று காட்டிக்கொள்பவர்களுக்கு நாங்கள் எதிர்த்து நீங்கள் சரியில்லை, சரியானது எங்களிடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் கூற வேண்டும். அப்படியாக சிங்கள மக்கள் மத்தியிலே சொல்ல தயங்குகின்ற சில விடயங்களை நாங்கள் இம்முறை இதில் உள்ளடக்கி இருக்கின்றோம். இது ஒரு பாரிய முன்னேற்றமாக நான் கருதுகின்றேன். சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோமா இல்லையா என்பதை தவிர சிங்கள பகுதி ஒன்றில் இருந்து கொண்டு இங்கிருக்கின்ற ஒத்துழைப்பு அரசியலை செய்வதற்கான ஒரு பாரிய முன்னேற்றமாக இதை நான் கருதுகின்றேன். சுயாட்சி அலகுகள், சமஷ்டி அலகுகள், ஒற்றையாட்சி நிராகரிப்பு, பௌத்தத்துக்குரிய முன்னுரிமை நீக்கம், காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கிடைத்தல், அரசியல் கைதிகள் மிகுதி அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், அனைத்து அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இப்படி ஏறக்குறைய தமிழ் மக்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களும், காணி சுவீகரிப்பு உட்பட அத்தனை விடயங்களையும் தொட்டு காட்டியிருக்கின்றோம். மேலதிக இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். 60% மேற்பட்ட இராணுவம் ஏன் இன்னும் வடகிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அது அகற்றப்பட வேண்டும் என்பது தொடர்பாக மிக காத்திரமான ஒரு விடயங்களை நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம், உரையாடுகின்றோம். சிங்கள மக்களிடம் நேரடியாக சென்று சொல்கின்றோம். இதுவரை சிங்கள மக்களிடம் நேரடியாக சென்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலை அங்கு பரந்தளவில் யாரும் செய்யவில்லை. வெறுமனே ஊடகங்களோடு நின்று விடுகின்றது. இன்று பாரிய கூட்டங்கள், 1000க்கும் மேற்பட்ட மக்கள் திரள்கின்றார்கள், நாடு முழுவதும் கூட்டங்கள் நடக்கின்றது, தொடர்ந்து பேசுகின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அங்கு இன்னும் சரியானவற்றை கூறுவதற்கு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து என்னை போன்றவரால் அங்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் நான் ஒரு அரசியல்வாதியாக பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு இடம் அதுவல்ல. ஆனால் என்னுடைய இலக்கு அதுவல்ல. என்னுடைய இலக்கு என்பது இங்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை ஒன்று அங்கு இருக்கின்றது. அதை செய்வதற்கு அங்கு ஆட்கள் இல்லை. எனவே எங்களுடைய தேவை நாங்கள் மேல் வருவதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய மக்களுக்கான பிரச்சனை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நான் இந்த தேர்தலில் என்னுடைய அமைப்பை இணைத்திருக்கின்றேன். நான் எந்த கட்சியிலும் சேரவில்லை. என்னுடைய அமைப்பை இந்த தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றது. அதில் ஒரு அமைப்பாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்கள் அமைப்புக்கென்று இருக்கின்ற கொள்கைகளும் இந்த தேர்தல் கொள்கைகளுக்கும் இடையிலே சில வேறுபாடுகள் இருக்கின்றன. நாங்கள் இன்னும் தீவிரமான கொள்கைகளில் இருக்கின்றோம். இதில் ஒரு சில விடயங்கள் தான் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கின்றது, முரணான கொள்கைகள் இல்லை. எனவே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதோட மனநிலை எப்படி இருக்கு? எங்களுக்கான ஆதரவு தளம் என்பது ஒரு குறுகிய ஆதரவு தளம் தான். ஆனால் முன்னரை விட அது பெருகி இருக்கின்றது. இன்று இருக்கின்ற பிரதான வேட்பாளர்களுக்கு பின்னால் மக்கள் செல்கின்றார்கள். இலங்கையின் கல்வியறிவு வீதம் 90க்கு மேற்பட்ட என்று கூறுவார்கள். ஆனால் இலங்கையுடைய அரசியல் அறிவு மிகவும் வீழ்ச்சி அடைந்த ஒன்று. இலங்கை மக்களுக்கு சரியான அரசியல் தெரியாது. இல்லாவிட்டால் இன்று ராஜபக்சவினுடைய கூட்டங்களுக்கு இவ்வளவு பேர் செல்ல மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்கவை சரியாக புரிந்து கொள்வார்கள். அனுர பேசுகின்ற இனவாதத்தை ஆங்காங்கே அடையாளம் காணுவார்கள். ஆனால் மக்கள் இவர்கள் தான் தங்களுக்குரிய அரசியல்வாதிகள், இவர்கள்ட்ட யாரும் இல்லை என்ற ஒரு சிந்தனைக்குள் வந்து விடுகின்றனர். பணம் பிரதான பங்களிப்பு வகிக்கின்றது. நாங்கள் பணக்காரர்கள், நாங்கள் மிகவும் ஏழைகள். எங்களுடைய அன்றாட பிரச்சாரங்களுக்காக மிகவும் சிரமப்படுகின்றோம். மற்றது நாங்கள் கோஆபரேட் முதலாளிகளிடம் சென்று பணம் கேட்பதில்லை. நான் ஒரு தமிழனாக இருந்தும் எந்தவித சர்வதேச அமைப்புகளிடமும் புலம்பெயர் அமைப்புகளிடம் பணம் வாங்குவதில்லை. இதெல்லாம் நாங்கள் ஒரு கொள்கையாக வைத்திருக்கின்றோம். எங்கள் மீது யாரும் கைகாட்ட முடியாது. நாங்கள் எங்கள் இயலுமையில், எங்களுடைய சொந்த உழைப்பில், எங்கள் நண்பர்களிடம் கையேந்தி அவர்களாக தந்தால் எதையும் அதை வாங்கித்தான் நாங்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றோம். எனவே இந்த அரசியலை நாங்கள் ஒரு சிறிய ஒரு தரப்பாக இருக்கின்றோம். எங்களுக்கான பலம் குறைவு. ஆனால் இந்த பலத்தில் நாங்கள் செய்கின்ற வேலை பெரிதாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு ஊடகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய இடம் தந்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய இடம் தந்திருக்கின்றார். முதல் 8 வேட்பாளர்கள் நுவான் போபகை இருக்கின்றார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சொத்து வெளியீட்டிலிருந்து அனைத்திலும் நுவான் போகையினுடைய நேம் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் இது ஒரு பிரதான தரப்பாக ஊடகத்தால் பார்க்கப்படுகின்றது. அந்த ஊடக வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கின்றது. பிரதான விவாதங்களில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம், கேள்விகளை கேட்கின்றோம். எனவே ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் வந்துவிட்டோம். எங்களை தவிர்க்க முடியாத ஒரு தரப்பாகவும் நாங்கள் இருக்கின்றோம். 39 பேரில் முகம் தெரிந்த ஒரு தரப்பாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தை நாங்கள் முன்னேற்றமாகத்தான் பார்க்கின்றோம். எல்லோரும் அடிமட்டத்தில் இருந்தால் வந்திருக்கின்றனர். நாளை இந்த கட்சி ஒரு சிறந்த இடத்துக்கு செல்லும். சிங்கள மக்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் எங்களுக்கு ஆதரவான தரப்பு இதை முற்றாக ஏற்றுக்கொள்கின்றனர். நாங்கள் புரிய வைக்கின்றோம். நான் சிங்களத்தில் கூட்டங்களில் பேசியிருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய முகப்புத்தகத்தில் பார்க்கலாம், வீடியோக்கள் இருக்கின்றன. சிங்களத்தில் பேசியிருக்கின்றேன். சிங்களத்தில் கூறும் பொழுது அதாவது அதிகாரத்தை பகிர்வது என்பது நாட்டை பிரிப்பது என்று கூறுகின்றார்கள். அது நாட்டை பிரிப்பதற்கான விடயம் அல்ல, அது நாட்டை முன்னேற்றுவதற்கான விடயம். எனவே தனி அலகுகளை உருவாக்கி கொடுப்பது என்பது நாட்டை முன்னேற்றுவதற்கு ஒழிய நாட்டை பிரிப்பதற்கு அல்ல என்பதை சிங்கள மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று 1000 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். என்னுடைய முதலாவது பிரதான கூட்டத்தில் சிங்களத்தில் பேசியிருக்கேன். இதனை எல்லாம் தமிழ் மக்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு அரசியலாக நான் கருதுகின்றேன். சில பேர் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள், நாங்கள் பூரணமாக ஒரு தமிழ் மக்களுக்கு தேவையானவற்றை பேசவில்லை. எனக்கென்று அப்படி தோன்றவில்லை. ஒரு பாரிய முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். எதையெல்லாம் நாங்கள் பேச முடியாதோ
அதையெல்லாம் நாங்கள் பேசுகின்றோம். ஆபத்து நிறைந்த இடத்தில் பேசுகின்றோம். எங்களுக்கான ஆபத்துகள் மிக அதிகம் என்றால் இங்கு பேசும் சில விடயங்கள் சிங்கள பகுதிக்கு வரக்கூட மாட்டேன். தமிழர்களுடைய உள்ளக சண்டை அதிகரித்து விட்டது. உள்ளகத்திலே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையாக சண்டை செய்ய வேண்டிய இடம் வேறு, உண்மையாக சண்டை செய்ய வேண்டிய களம் வேறு. இந்த களம் மறந்திருக்கின்றனர். ஆனால் என்ன பொறுத்தவரையில் அந்த களத்தில் நின்று நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பது மிக பிரதானம். நான் என்னை உயர்த்தி சொல்வதற்காக சொல்லவில்லை. அந்த களம் என்பது முக்கியம். என்று நான் இருக்கலாம், நாளைக்கு நான் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த களத்தில் யாராவது ஒரு நிற்க வேண்டும். அதை அந்த அரசியலை ஒருவர் செய்ய வேண்டும். அது பிரதானமான அரசியல் இல்லை, ஆனால் வேண்டப்பட்ட ஒரு அரசியல். எனவேதான் அதனை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளர் விஷயம் வடகிழக்கில் ஒரு பேசு பொருளாக இருக்கு. இது பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? நாங்கள் இந்த அரசியல் ஜனாதிபதி தேர்தல் அறிவித்த உடனே எங்களுடைய கட்சி அமைக்க முன்னர் நாங்கள் அமைப்புகளாக இயங்கிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய கூட்டங்கள் நடக்கும் அடிக்கடி. அந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த ஒவ்வொரு வேட்பாளருடைய நிலைப்பாடுகளை பற்றி நாங்கள் அதிகம் ஆராய்ந்திருந்தோம். யாரிடமுமே என் பார்வையில் வடகிழக்கு மக்கள் தொடர்பான ஒரு சரியான தீர்வு இல்லை. எனது பிரதான அரசியலாக நான் கருதுகின்ற விடயத்தில் தீர்வில்லை. எனவே நாங்கள் யாருக்கும் ஆதரவளிக்க முடியாது என்ற ஒரு நிலையை நாங்கள் அன்று கொண்டிருந்தோம். அப்ப நாங்களே அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க தமிழர்கள் யாருக்கும் ஆதரவளிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதில் ஆச்சரியம் இல்லை. எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் இருந்து தமிழ் மக்கள் விலகி இருக்கிறதற்கான சாதகமான காரணங்கள் நிறையவே இருக்கின்றது. ஒவ்வொரு குடிமகனுக்கும், தமிழ் குடிமகனுக்கும் தான் இந்த பிரதான வேட்பாளரிலிருந்து நகர்ந்து நிற்பதற்கான காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. அந்த காரணத்தில் ஒன்றாகத்தான் நான் பொது வேட்பாளரையும் பார்க்கின்றேன். வெளியிலிருந்து நாங்கள் பார்க்கும்போது சிங்கள மக்களுக்கு நாங்கள் அதைத்தான் கூறுகின்றோம். பொது வேட்பாளருக்கு விழக்கூடிய வாக்குகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு நீங்கள் எந்த விடயத்தையும் செய்யவில்லை என்பதை தான் காட்டுகின்றது. பொது வேட்பாளர் சரியா பிழையா என்கின்ற விவாதத்துக்குள் நான் செல்லவில்லை. ஆனால் இது யாருடைய பிழை? இன்றைய பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் உள்ளே வருகின்றது என்றால் அது யாருடைய பிழை என்பதை இந்த பிரதான தரப்பு இனம் காண வேண்டும். இன்னொரு வகையிலே எனக்கு இருக்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு, இன்னும் நாங்கள் பலப்பட வேண்டும். தேர்தல் நேரங்களில் இருக்கின்ற அந்த உற்சாகத்தை ஏனைய நேரங்களில் நாங்கள் பார்க்க முடிவதில்லை. நாங்கள் எத்தனையோ வீதிகளுக்கு வந்திருக்கின்றோம், போராடி இருக்கின்றோம். இதில் எத்தனை பேர் எங்களோடு நின்றிருக்கின்றார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எனக்கு இருக்கின்றது. தெற்கோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய ஒரு தளம் ஒன்று உருவாகியிருக்கின்றது. அதனை பயன்படுத்த வேண்டும். இன்னும் இந்த பலத்தை பெருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் எனக்கு இருக்கின்றது. விலகியே நிற்க தேவையில்லை. தனிப்பட்ட ஈகோ அது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு சில தரப்புகளோடு இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு திட்டத்தை இங்கிருந்து யாரும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவா எனக்கு இருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் என்னுடைய பார்வை அதுதான். மற்றும்படி நிராகரிப்பு என்கின்ற அரசியலாகத்தான் இது அத்தனையும் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தாலுமே அது பிரதான வேட்பாளர்களை நிராகரிக்கின்ற மனநிலை. அவர்களிடம் இது இல்லை, எனவே நாங்கள் இப்படி வாக்களிக்கின்றோம். இன்று பொது வேட்பாளராகட்டும், நாங்களாகட்டும், அல்லது வாக்களிக்காமல் விட போகின்ற எண்ணிக்கையாகட்டும், இது அனைத்துமே இந்த பிரதான வேட்பாளர்கள், தெற்கில் இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அதாவது நீங்கள் யாரும் இந்த மக்களினுடைய மனதை வெல்லவில்லை, எனவேதான் அவர்கள் இப்படியான முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முடிவு சரியா பிழையா என்கின்றதில் நாங்கள் நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு பிழையான முடிவை கூட, எப்படி ஆயுத போராட்டம் பிழை என்று கூறும் பொழுது யாராவது சிங்கள மக்கள் என்னிடம் தெரிவித்தால் நான் சொன்னேன், அந்த பிழையான முடிவை எடுப்பதற்கான சாதகமான காரணங்கள் என்னென்ன இருந்தது என்பதை நீங்கள் ஆராயாமல் அதனை பிழையான முடிவு என்ற விடயத்தை மட்டும் நீங்கள் கை வைக்க முடியாது. நாங்கள் ஒரு விவாதத்துக்காக அதனை எப்பொழுதும் நான் கூறுவேன். அதே போல்தான் பொது வேட்பாளரை ஒரு பிழையான முடிவாக இவர்கள் காட்டினார்கள் என்றால், சிங்கள தரப்பு ஒன்று காட்டுமாக இருந்தால், அந்த பிழையான முடிவை ஏன் தமிழ் தரப்பு எடுக்கின்றது என்று சிந்தித்தால் அவர்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். அந்த பதில்களில் தான் இவர்களுடைய எதிர்கால அரசியல் தங்கி இருக்கின்றது. எனவே தமிழ் மக்களினுடைய பிரதான அரசியல் கோரிக்கை என்றது நீண்ட கால வரலாற்றை கொண்டது, நீண்ட தியாகங்களை கொண்டது, பல இழப்புகளை கொண்டது. எனவே அதனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் விடுவதன் விளைவை இந்த தேர்தலில் நிச்சயமாக தமிழர் தரப்பு காட்டியாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பிரதான வேட்பாளர்களுக்கு எதிராக விழுகின்ற அத்தனை வாக்குகளையும் நான் எப்படி பிரச்சாரம் செய்வேன் என்றால், இந்த பிரதான வேட்பாளர்கள் தமிழ் மக்களுடைய எந்த ஒரு பிரதான கொள்கைகளையும் கருத்தில் கொள்ளவில்லை என்பதை தமிழ் மக்கள் மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் என்ற ஒரே வரியில் தான் நான் இந்த விடயத்தை கொண்டு செல்வேன். இதுதான் என்னுடைய பார்வை. நன்றி ஐயா.